புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் என்னுடைய பாட்டனார் பாடியிருக்கின்றார்கள். ஒரு கவிஞனுக்கு கற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு இலக்கியம் இலக்கணம் தெரிந்திருந்தாலும் அவனுக்கு கருத்திலே ஒரு வீரியம் இருக்க வேண்டும் என்பது முதன்மையான ஒன்று. பொது நோக்கோடு எழுதக்கூடிய கவிதையும் பிறருக்காகவும் நாட்டுக்காகவும் எழுதக்கூடிய கவிதைகளும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான கவிஞர்கள் தமிழ்நாடெங்கும் உலகெங்கும் தமிழ் கவிஞர்கள் மிளிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய தகடூர் தருமபுரி தமிழ் கவிஞர் மன்றம் இன்றைக்கு ஒரு 22ஆம் ஆண்டை காணக்கூடிய மாபெரும் விழாவை நடத்தியிருக்கின்றார்கள். அதனுடைய மன்ற பொறுப்பாளர்கள் திரு மலர்வண்ணன் ஐயா அவர்களும் திரு இளங்கோவன் செயலாளர் அவர்களும் பொருளாளர் மதனகோபாலன் உள்ளிட்ட பெருமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மன்ற உறுப்பினர்களோடு ஆன்றோர்களோடு நம்முடைய தருமபுரி கல்லூரியிலே ஒரு சிறந்த விழா எடுத்திருக்கின்றார்கள். அந்த விழாவிலே கலை நிகழ்ச்சிகளும் கருத்தரங்கம் உள்ளிட்ட சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பெருமக்கள்லாம் கலந்து கொண்டார்கள். நானும் கலந்து கொண்டேன். பலருக்கு விருது வழங்கி பாராட்டியிருக்கின்றார்கள். பாவலர்களுக்கு பாவலருக்கான பயிற்சியை அளித்து பாவலர் பட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மன்றமாக இது விளங்குகின்றது. ஏறத்தாழ ஒரு 50 பேராவது பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு பெற்றார்கள். ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாக இது இருந்து கவிஞர்களுக்கு ஒரு சிறிதானும் அவருடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரிசிலும் அளித்திருக்கின்றார்கள். இந்த வகையில் சிறந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பானது தமிழ்நாடெங்கும் பரவி வேரூன்றி வளரக்கூடிய அமைப்பாகவும் தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் ஆதரவு காட்டக்கூடிய அமைப்பாகவும் உயர்ந்திருப்பது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதை ஏற்று நடத்தக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இந்த மருதம் நெல்லி கல்லூரியை அளித்திருக்கக்கூடிய பெருமகனாருக்கும் மாணவர்களுக்கும்